சிறுபான்மையினருக்கான வாக்கு விகிதம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கு. சோ கண்டிப்பா இங்க தாவேகா தலைவர் விஜய் அவர்களால வந்துட்டு ஜெயிக்க முடியும். ஆனா அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா பெரம்பூர் மக்கள் சந்திக்கிற பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணணும். அதுதான் அங்க இருக்க முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா ஒவ்வொரு முறையும் திமுகவா இருக்கட்டும் இல்ல அதிமுகவா இருக்கட்டும் நாங்க வந்துட்டு ஆட்சிக்கு வந்தோம்னா இது எல்லாத்தையுமே மாத்திடுறோம், இது எல்லாத்தையும் புடுங்கிடுறோம் அப்படின்லாம் வந்து சொல்றாங்கல்ல. ஆனா அவங்க எதையுமே வந்து செய்யறது இல்ல. பெரம்பூர் மக்கள் சந்திக்கிற முக்கியமான ஒரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா கொடுங்கையூர் குப்பை கிடங்கு. சென்னை மாநகரத்துல இருக்க மொத்த குப்பைகளையுமே வந்து அங்கதான் போய் குவிக்கிறாங்க. இதனால என்ன ஆகுது அப்படின்னா அந்த குப்பையை எரிக்கும் போது அதுல இருந்து வர்ற அந்த புகையால அங்க இருக்க மக்களுக்கு வந்து சுவாச பிரச்சனை ஏற்படுது, தோல் சம்பந்தமான ஆஸ்துமா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து நடக்குது. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து தண்ணி தேங்குது. இந்த 4000 கோடி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா அவங்க சைட்ல இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல. நாங்க வந்து மழைநீர் வடிகால்லாம் அமைச்சிட்டோம், தண்ணி வந்து தேங்கினாலும் எந்த ஒரு பிரச்சனையும் ஆகாது அப்படின்லாம் வந்து சொல்றாங்க. ஆனா இந்த பெரம்பூர் தொகுதியில இந்த தண்ணி தேங்குற பிரச்சனை இருக்கு. இது எல்லாத்தையும் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கறத தேர்தல் பிரச்சாரத்துல விஜய் அவர்கள் வந்து எடுத்து பேசினாங்க அப்படின்னா பெரம்பூர் தொகுதியில விஜய் அவர்கள் ஜெயிக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு.